இந்த சூழ்நிலையில நீங்கள் நானும் எப்படி பேச வேண்டும் சொல்லி ஆவியான கட்சி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல எஸ்ஸும் வரும், இந்த சாதாரண கேட்டுருக்கோம், அவன்கிட்ட தான் கவனிக்கிறேன். எஸ் வர நேரத்தில் நீங்க நோ சொல்லி பழகணும். நோ சொல்ற வர நேரத்தில் நீங்க எஸ் சொல்லி பழகணும். இந்த மாதிரி பேச்சு தான் இயேசுநாதனுடைய ஊழியத்தில் இருந்துச்சு. அமைதிக்கு உட்கார பேசுறாங்க, வாயை பொத்திக்கிட்டு பேசுறாங்க, உட்காரன்னு சொன்னாங்க. அதான் நம்ம மொழி. இந்த டாபிக்கை எடுத்துட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுல இருந்து வெளியே வந்து தான் நம்மளுடைய தந்தை பெருமாள் செய்யணும். அவருடைய கூட மனமாற்றம் வரணும். யார் தெரியுமா? ஃபாதர், ராசி ஃபாதர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாதர் ஆரம்பித்தார். அவருக்குள்ள இந்த தொடுதல் வந்த உடனே, இந்த சத்தியம் வந்த உடனே நேரா போய் சிலை எடுத்து உடைச்சாரு. ஆயுதம் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. உடைச்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை அப்படியே கட்டி அடிச்சு அவரை தூக்கி முழுவ பண்ணாங்க. அந்த விற்பனம் செய்யலாம். நீங்க அவருடைய பாடல் உள்ள போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒரு மனமாற்றம் வரணும். தாயிற்கு ரூபம் எடுத்த இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். மாற்றி இயேசுவே நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி பாடல் எழுத வைத்தார். நீங்க எந்த கேசத்தை கேட்கிறதாகணுமோ அவர் தந்தையுடைய ரெஸ்பான்ஸ் கேசத்தை நீங்க கேட்டு பார்த்தா உங்களுக்கு துக்கமெல்லாம் மாறும், வேதனையெல்லாம் மாறும், கண்ணீரெல்லாம் மாறும். மற்ற பழைய பாட்டெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு தான் டான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஆண்டவர் சரியான இடத்துல பேசினாரு. பேசாம உட்காருங்க. பேசிட்டாருல அந்த அம்மா பேசாம அன்னைக்கு அந்த பொங்கலை அப்படியே அன்னைக்கு உட்கார்ந்து வச்சுக்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எந்த வன்மையா கண்டிச்சாலோ அதை நீங்க நானும் வன்மையா கண்டிக்கணும். இருந்து அந்த அளவுக்கு சாப்பா இருக்கும். இதுல மாதா இருக்கா, இயேசு இருக்கா அப்படி பார்க்கணும். நீங்க ஆடாதீங்க. இன்னும் ஆசையா இருக்கு, வெளியே கூட ஒட்டிடலாம். இந்த மாதிரி இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளே வரணும். அப்படிலாம் இது ஒன்றா வருது. ஏன்னா உலகம் அனைத்தையும் மோசம் போட்டு கள்ள போகிறேன். என்னோட மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை. திருமணம் ஆகி பார்க்கும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க வேளாண் விசுவாசம். என் கண் முன்னாடியே அவர் இருந்தார். என்ன 10,000 செக்கு விட்டுருக்காரு என் கண் முன்னாடி விசுவாசம். மாற்றம் வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசு ஒழிக்கிறாங்க. ஓரமா உட்கார வச்சார். பேர் பாருங்க, எழுதி பாருங்க. ஸ்ரீயே இல்லை, ஆயிடுச்சு. சரியான இடத்துல பேசணும். பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, முறையெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் பேசிட்டு இருக்கீங்க, நீ பேசிட்டு இருக்கீங்க. அதனால இங்கே நான் பக்கம் நிற்க வச்சிருக்கிறேன். பேசிட்டு இருக்கீங்க, அண்ணன் போராடிட்டு இருக்கீங்க. இருக்கிறாங்க, சால்ட்டாக எழுதுறாங்க, வேற எழுதிட்டு இருக்காங்க. மாற்றம் வரணும். அல்லேலூயா. உண்மையாக கண்டிச்சாரா, கண்டித்து கொண்டாரா, அமைதிக்கு பேசாம உட்கார்ந்து கண்டித்து கொண்டாரா? இப்போ இன்னொன்று பாருங்க, அந்த பொருளை பாருங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன எழுதப்பட்டிருக்கு? இப்படிப்பட்ட மாற்றம் உங்க எல்லாருக்குமே வரணும். பாயிண்ட் நம்பர் 1, உண்மையா கண்டிக்கிறார், அமைதிக்கு உட்கார்ந்து சார். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது தெரியுமா? அந்த அம்மாவை ஒருத்தர் கையில பிடிச்சி கொடுத்துட்டு போறாங்க. அது எப்படிப்பட்ட பாருங்க, அடக்கமான ஒரு பெண், தாழ்மையான ஒரு பெண், கீழ்ப்படுகிற ஒரு பெண், வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண், சுற்று வட்டார மத்தியில் சாட்சியுள்ள ஒரு பெண் தான். ஆனால் உண்மையா கட்டிக்கிறது என்று சொன்னால் இயேசுவை கேட்கறதுக்கு முன்பாகவே வாழ்க்கைன்னு சொன்னாங்க. வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து சொல்லி தூதர்களை அனுப்பினார். அப்படி சாட்சி பெற்றவர்களை பார்த்து வன்மையாக கண்டிக்கிறார். அதே மாதிரி நீங்கள் நானும் கண்டிக்கணும். திருச்சபை
அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த இடத்துல பாயிண்ட் நம்பர் 2 தன்மையை கண்டிக்கிறார். அப்படிப்பட்ட பெண் அடக்கமானவங்க, சரீரத்துல ஒரு வடக்கம் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, கீழ்ப்படுதல் இருந்துச்சு, பயபக்திக்குரியவங்களா இருந்திருக்கிறாங்க. சகல வேலைகளையும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்ல ஒரு படிப்பெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இயேசு கண்டமேட் பண்ணாரு. யார் தெரியுமா? ஒரு மகன் சொல்லி கண்டமேட் பண்றாரு. ஏன்னா ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயோட பேசினவர் ஆண்டவர். அதனால நம்ம அடைந்து போச்சா? இப்போ உடனே கண்டிச்சுட்டாரா? ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா? அந்த அம்மாவை வந்து அந்த ஸ்திரீயானவங்க, அந்த லேடியை வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மரியாதை ஒருத்த கையில பிடிச்சி கொடுத்துட்டு போனாங்க. அது யாரு? சீசர். உங்களுக்கு தெரியும். ஒப்பு கொடுத்துட்டு போனார். அந்த ஸ்திரீ ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. நீங்க பாருங்க, உங்க கையில ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கணும்னா அதை நீங்க பத்திரமா செய்து முடிக்கணும், ஜாக்கிரதையா செய்து முடிக்கணும். ஆண்டவர் வந்து எந்த இடத்துல பார்க்குறாரு? முன்னாடி நடந்த அந்த ஒரு லைஃப்ல வந்து ஒரு லைஃப் ஸ்டைல பார்க்குறாரு. அந்த லைஃப் ஸ்டைல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருந்ததுனால இப்ப ரெண்டாவது காரியத்தை என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு சீசர் கையில ஒப்பு கொடுத்து போறாரு. பார்த்து சொல்லி போறாரு. அப்ப ஆண்டவர் அந்த குட் திங்ஸ், அந்த நல்ல காரியங்களை பார்த்து இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெண்ணை வந்து ஒப்பு கொடுத்து போறாரு. தாயின்னு சொல்ற மாதிரி ஒப்பு கொடுத்து போறாரு. நீங்கள் தானா அந்த ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு. காரியத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்குறாரு. அந்த கண் பெருகம் நம்ம செய்து முடிக்கணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 3க்கு நேரம் கடந்து சொல்லுவோம். மூணாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. கவனிங்க, அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் வந்து இப்போ மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு மரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த 120 பேர்ல இந்த அம்மாவும் உட்கார்ந்து இருக்கு. அந்த 120 பேருக்குள்ளாக இந்த அம்மாவும் உட்கார்ந்து என்ன பண்ணாரு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்ல விரும்புறாரு. அப்போ கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும், ஒப்பு கொடுக்க ஒரு நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற நேரத்திற்குள்ளாக நீங்க கடந்து வந்துடணும். இதுதான் உலகில் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் அந்த பெண்மணிக்கு ஆவியான ஆண்டவர் செஞ்சார். அபிஷேகத்தில் நிரப்பினார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அபிஷேகத்தில் நிரப்பியிருக்கிறாரா? வரங்கள் என்னென்ன கிரியை செய்து எத்தனை பேருக்கு அந்த வரங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி ஆழ்மாறாட்டம் பண்றது, சதித்திட்டம் பண்றது, காசு பணத்துக்கு ஓடுறது, இதெல்லாம் ஆண்டுக்கு தெரியாதா? எத்தனை முறை தேவ சமூகத்தில் உட்காந்து ஆவணை நிரம்பி யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து பேசப்படுகிற அந்த வார்த்தையை நீங்க கணிப்பிற்கு பிரியமானவர்களே. அதுக்குதான் அந்த அம்மா முன்னேறிச்சு. இயேசுவே ஆண்டவருக்கே தலைவி என்று ஒரு கோயிலை கட்டி கும்புற அளவுக்கு நீ தேசம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பரிசுத்தம்ன்றாங்க, உண்மைன்றாங்க, உத்தமன்றாங்க, சகோதர ஸ்நேகன்றாங்க, அம்மாவை தூக்கி வச்சு பேசணும், தாகப்பன தலைமையில தூக்கி வச்சு ஆடணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அதனாலதான் ஆவியான நிரப்பினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அம்மாவை பிடிச்சி உட்கார வச்சு நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நிரப்புங்க. நீங்க உங்களே ஆண்டவர் தான் பார்ப்போம். நம்மளையும் சரி ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? சரியான இடத்துல சரியான நேரத்தில் திட்டுறதுக்கு உங்களை கத்தர் அழைத்து சாமி உட்கார்ந்து. ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்பாரு. பத்திரமா நம்மளை போய் கூட்டி சேர்ப்பார். பத்திரமா போய் நம்மளை சேர்ப்பார். நம்மளோட எங்க போய் சேர்க்கணுமோ, பூமியில எப்படிலாம் நம்ம பத்திரமா இருக்கணுமோ, எப்படி நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலைச்சிருக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுடைய வேலையை கரெக்டா செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதான் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர், எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, நீங்க எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்ப போடணும். உங்களுடைய தாய் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருக்கா? உன் தகப்பனார் அபிஷேகத்தில் இயேசு கிறிஸ்துவானுடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறார்களா? உன்னுடைய கணவர் அபிஷேகத்தில்
நிரப்பப்பட்டிருக்காங்களா? உன்னுடைய மனைவியான அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கா? உன்னுடைய பிள்ளை அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கா? சொல்லுகிறார், மாம்சமான யாவருமே நாவே ஊற்றுவேன். அப்படியான சுயருக்கு குடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறவன், மற்ற காரியங்களை பார்த்து ஆசை பாசங்களுக்குள்ள, மோகங்களுக்குள்ள, இச்சைகளுக்குள்ள போறவனை கூப்பிட்டு வச்சுலாம் அபிஷேகத்தை நிரப்புறாரா? இல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற தேவ சபைக்கு வந்து ஆலோசனைக்குள்ளாக கடந்து வருகிற, கீழ்ப்படுகிற, தாழ்மைப்படுகிற, பயபக்திக்குரிய, இயேசுவே நம்பி சார்ந்திருக்கிற அத்தனை பேரை கூப்பிட்டு அபிஷேகத்தில் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, அவங்களதான் கூப்பிட்டு வச்சு நிரப்புறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுகிற நபர் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த அபிஷேகத்தில் நிரப்பின உடனே, ஆவியான வல்லமை நிரப்பின உடனே என்ன வரும் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை கதை பேசினாரா இல்லையா? அந்த பேச்சு தான் உலகம் அடையாளம் பண்ணது. இந்த அம்மா வந்து கிறிஸ்தவ மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் வந்து கிறிஸ்தவ மாதிரி தெரியுது, இல்லைன்னா அது பணம் ஏறும். ஏசுநாதர் கரெக்டா கொஞ்சம் வேலையை செய்யணும். அம்மாவை கட்டிச்சார், பொம்பளை கட்டிச்சாரு, அதே பொம்பளை கூப்பிட்டு உட்கார வச்சு பத்திரம் ஒப்பு கொடுக்குறாரு. அதே பொம்பளைய உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம வணங்குற ஒரு யாராவது சொல்லிட்டு வந்துட்டா. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி ஒன்று, அவருக்கு பின்னாடி ஒன்று. அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்ல வர, சரியான இடத்துல நிற்க வச்சு நம்ம சிரிச்சுப்போம். சரியா ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற காலத்தை செய்ய முடிப்பார். அனைத்து வேதம் சொல்கிறதா இல்லையா? வளர்த்த கைக்குள் கைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஆவியில் நிரப்ப விரும்புகிறார். ஆவியில் நிரப்ப விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில வேதத்தை படித்து தியானித்து நீங்க ஆண்டு சமூகத்துல படித்திருக்கணும். அப்பதான் ஆவியை உங்களை நிரப்புவார். எல்லாமே சான்ஸே கிடையாது. வேதம் சொல்கிற வசனத்தை பாருங்க. இந்த சபையை எடுத்துக்கோங்க, இந்த சபையை எடுத்துக்கோங்க. ஏசியா தீர்க்கதரிசி அடையாளம் காட்டுறேன். நீங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, நான் டீ குடிக்க போறேன், ஒரு ஹோட்டலில் டீ அந்த கடை இருக்கு, அதில் நீங்களாம் இப்போ போகிறது கிடையாது. போய் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முடக்க கொடுக்குறதுக்கு உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. சாரையா போறாங்க. முடக்க கொடுக்குறது எல்லாம் மக்கள் பார்த்து சொல்லுங்க. முடக்க கொடுக்குறது, முடக்க கொடுக்குறதுக்கு சாரையா போறாங்க. சிலையை கொடுக்குறதுக்கு சாரையா போறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் ஆட்டோவில் இறங்குறது, சட்டுன்னு ஆட்டோவில் இறங்கி நான் நின்றுட்டு இருக்கேன். ஆட்டோவில் பார்த்தா முன்னாடி ஆட்டோ உரிமையாளர் முன்னாடி மனைவி பிள்ளைங்க அப்போ நான் பார்த்துட்டே ஆட்டோவில் இறங்கி வணக்கம் கும்பிடக்கூடாது. ஆட்டோவில் இறங்கி சிலையை வணக்கம் போட்டு கும்பிடக்கூடாது. என்ன இருக்கு உள்ள இந்த சபையை, அந்த ஆலயத்தை குறித்து தான் ஆண்டு வெளியே கொடுக்குறேன். என்ன இருக்கு பாருங்க. இனிமே நீங்க போவீங்களா? நான் கல்யாணம் கட்டின பெண்ணை 7 வருஷம்